என்னையா வேட்டைக்கு போகலையா? போகல. பெருஞ்சாரம் இந்த இறங்காத. யாரு தம்பி புதுசா? நானே சொல்லலாம்னு நினச்சேன். ஏதோ தனியார் அமைப்பான், சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்காப்புல. இந்த கூப்பிட்றேன். தம்பி செத்த இங்கே வந்துட்டு போங்களே. நான் கண்டிச்சு சொல்லிவிட்டேன், எது வேணாலும் பண்ணிக்க, 5 மணி சங்குக்கு அப்புறம். பிள்ளைகளை படிக்க அனுப்பலன்னு நமக்கு எது கெட்ட பேர்? அப்படி இருந்தும் வேலை விட்டு யாரும் போகிறதில்ல. நம்ம பேரை சொல்லிட்டு அந்த பையனாவது சம்பளம் வாங்கிட்டு இவர் தான் எங்கள் ஆண்டை. தம்பி எந்த ஊர்? புதுக்கோட்டை. இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் படித்து என்ன ஜில்லா கலெக்டராக போகுதுங்களா? வயிற்றுக்கள் வருது, பெரும்பாடாக இருக்குது. ஆமாம், அது என்ன அமைப்பு? அதான் உனக்கு வேலை போட்டு கொடுத்தானுல்ல, கிராம சேவா. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு. தம்பி எதையும் கெடுக்காமல் இருந்தா சரி. ஓகே. யோ, சக்கராலை கல் கொடுக்குறதா 1000 நடைக்கு அச்சாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், தலைக்கட்ட கணக்கு போட்டு எல்லாருக்கும் மும்படம் கொடுத்துரு. சரிண்ணா. சொன்ன கெடுவுக்குள்ள கல் கொடுத்தாகணும், புரியுதா? பேசாம நான் ஆட்டையாவது கட்டி போட்டிருப்பேன். என்ன வாத்தியாரே, கடை பக்கம் வந்து திரும்பி போகிறீங்க? வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். மதி, வாத்தியாருக்கு பாடம் நடத்துகிற வேலை தான் இல்லை, ஒரு டீயாவது குடிக்கட்டும். உட்காருங்க உட்காரு. உங்களை மாதிரியே வேலை பார்க்காம சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. நான் முச பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கேன். டீ கொடு. என்னங்க இந்த பைத்தியம் அனுப்பி நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க? நான் எந்திரிச்சது உங்களுக்கு பெருசாக இருக்கு. அவர் உங்கள்கிட்ட எச்சி டம்ளர் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சது தான் ஆச்சரியமாக இருக்கு. அவர் பைத்தியம் இல்லை தம்பி. இப்போ என்னை எல்லாரும் வைத்தியம்னு சொல்கிறாங்க. எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுத்ததே அவர் தான். இந்த மாகாண பூரா கண்டெடுத்தான் காட்டுக்கல்லுக்கு இவ்வளோ பெரிய கிராக்கி எப்படி வந்தது? முதல்ல இந்த மண்ணை கண்டுபிடிச்சி கல் இருக்க ஆரம்பித்ததே அவர் தான். அப்புறம்தான் சொந்தம் பந்தம் மக்க மனுஷன்னு கொண்டாந்து சேர்த்தார். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கல. கூட்டமும் அதிகமாச்சு, கல்லறுப்பும் அதிகமாச்சு. அந்த காலத்திலேயே சாமியாற்ற படித்தவர். அவர் மழை வரும்னா வரும், வராதுன்னா வராது, அவ்வளவு துல்லியமாக கணிப்பார். இந்த இடத்தை சுற்றி இருந்த எல்லா மரங்களையும் காலவா வைக்க விறகுக்காக வெட்டியிருக்கார். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மனசு பேதலிச்சு, காதில் குருவி சத்தம் கேட்குது, காதில் குருவி சத்தம் கேட்குது, குருவி இருக்க இடம் இல்லை, குருவி இருக்கிற இடம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அலைகிறார். அவர் பைத்தியமா தம்பி? வாங்க போஸ்ட் உமன், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன மணி ஆர்டர் வந்துருச்சு போல இருக்கு? வந்துச்சு. வண்டி தான் பஞ்சரா போயிட்டு. பஞ்சரா? என்னங்க சுளுக்கில மணியை கட்டி வச்சிருக்கீங்க? அன்னைக்கு வந்தான் கட்டி இருந்துச்சு, பார்க்கலையா? ஓ, கவனிக்கல. எதுக்கு இது? பணம் கொண்டாடுறோம்ல, எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். சரி, பேனா கொடுங்க. பேனா அங்கே சுருவி வச்சிருக்கீங்க. இது கையெழுத்து எங்கே போடணும்? இங்கே. ஐயோ, ரொம்ப நன்றிங்க. நன்றி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் ஊரை விட்டு கிளம்புறத பாருங்க. இங்கே இருந்துக்கிட்டு மீண்டும் லெட்டர் கேட்டு வந்துச்சுன்னா அதை நானே கிழிச்சு போட்டு வரலன்னு சொல்லிடுவேன். கவலைப்படாமல் போங்க, காலையில் இருக்க மாட்டேன். விதைக்கல அறுக்கிற, நீ விதைக்கல ஆனா அறுக்கிற, நீ விதைக்கல ஆனா அறுக்கிற. நீ இன்னும் விதைக்கல ஆனா அறுக்கிற.
நீ விதைக்கல